ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செம்ம டேஸ்ட்டான அட்டகாசமான சுவையில் ஒரு காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவு காடை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது தாளிப்புக்கு. இது நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக்க போகிறோம். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு நம்ம போட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். சிறிதளவு தேங்காய் அரைச்சதும் எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த 2 தக்காளியும் ஒரு வெங்காயத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது நல்லா அம்மியில் அரைச்ச டேஸ்ட்டு இருக்கும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு. இப்படி நம்ம சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். சின்ன குக்கரை வச்சு நம்ம குக்கரில் தாளிக்கும் போது நல்லா பஞ்சு பஞ்சாக காடை வெந்துடும். சீக்கிரம் குவிக்காகவும் நம்மளுக்கு வேலை ஆகிடும். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து சின்ன அளவு பட்டை, கிராம்பு 2, ஏலக்காய் 1 போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒரே பேட்சாக போட்டுற போகிறோம். இது வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவு வதக்கணும். நல்லா வதக்குனா தான் நம்ம வாழ்க்கை வாசமாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு எந்த அளவு வதக்கணுமோ அந்த அளவு வதக்குறது நல்லது. நல்லா எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசம் மாறுற அளவு நல்லா ஸ்மெல்லு வெளியில் வர அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் சிறிதளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம் நிறையா போட்டுக்கோங்க. நானே கொஞ்சமாக போட்டிருக்கேன், கொஞ்சம் காரம் கம்மியாக நான் செய்கிறேன். இப்போ நம்ம காடையை சேர்த்துக்கலாம். காடையை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலேயே நம்ம நாளுக்கு வதக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. எந்த அளவு நீங்கள் நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். இது தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நம்மளுக்கு எண்ணெயில் வதக்காமல் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் எண்ணெயில். எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலேயே வதக்கிக்கிறோம், தண்ணி சேர்க்காம. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். இந்த ரம்பை இலை போடும்போது நம்மளுக்கு வாசமாக இருக்கும். பட்டை கிராம்பு ஏலக்காய் என்னிடம் இல்லாததுனால நான் இதை சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போ மிக்சியை நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் என் பையனுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஒரு 2 ஸ்பூனு மல்லி போட்டு நம்மளுக்கு கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உப்பு போட்டு இப்போ மூடி வைக்க போகிறோம். இந்த அளவு நம்மளுக்கு கிரேவி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நம்மளுக்கு குக்கரில் வச்சு ரொம்ப சவுண்டு விட வேணாம், ஒரு சவுண்டு போதும். ஒரு சவுண்டு விட்டால் போதும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும் குயிக்காக. இந்த மாதிரிங்க எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக குயிக்கான முறையில் காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சி. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா, சோறு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். இந்த வாசமும் செம்ம டேஸ்ட்டான சூப்பரான வாசமாக இருக்கும். நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் முழுசாக போட்டு அரைச்சி போட்டிருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதேமாரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். புதினா மல்லி என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்க்கல. நீங்களும் உங்கள்கிட்ட புதினா மல்லி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.